ரப சந்தல ரபல ரப ரிபலதன மனமன மரமனம சந்தல ரபா. இசையா நன்றி 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 சேர்ந்து தேவரை உயர்த்தி ஹல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. சேர்ந்து அப்படியே ஆமென் நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென் அவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை சேர்ந்து பாடி ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வதிக்கிற தேவனை, நம்ம உயர்த்துகிற அந்த தேவனை, நமக்கு நன்மை செய்கிற அந்த தேவனை, நம்ம தாழ்வில் நம்மை நினைத்து, புழுதில் இருக்கிற நம்மை, குப்பையில் இருக்கிற நம்மை உயரத்தில் வைத்த அந்த தேவனுடைய அன்பை நினைத்து ஆமென் அறிக்கை செய்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். Thank you Lord. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாக நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். வசனத்தை நான் கை கொண்டு உந்தன் வழிகளில் நடப்பேன் ஆண்டவரே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே.
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் நம்பிக்கையோடு சேர்ந்து ஆமென். நடந்திடுவேன், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. எந்த தேவனால் ஆமென், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவீர். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவீர். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிச்சயமா எங்களை உயர்த்துகிறவரப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறவே ஆசீர்வதிக்கிறவப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தை வழியாக எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தைகளை மறுரூபமாக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எங்களோடு பேசட்டும் அப்பா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பவுல் பிரசங்கிக்கிற பொழுது ஆண்டவரே லீதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீர் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுடைய இருதயத்தை நீர் திறக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நீங்க நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த ஒரு புதிய வருஷத்தை நம்ம காண செய்திருக்கிறார். நம்ம இந்த புதிய வருஷத்துல சில புதிய காரியங்களை நம்ம சேர்ந்து என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸோ இந்த புதிய வருஷத்துல ஒரு புதிய சீரீஸை நம்ம என்ன செய்யறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல பல வருஷங்களாக இதை நம்ம பேசணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். ஸோ இது அதற்கான சரியான நேரம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே வாக்கு தந்தபடி இந்த வருஷம் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய உயர்வை, ஆமென் ஆமென், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வருஷம் பெரிய நன்மைகளை தரப்போறார். நீங்க நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வருஷம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமான ஆசீர்வாதங்கள் ஆமென் உண்டு. அல்லேலூயா. தேவன் இந்த ஆண்டு அநேக நன்மையான காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை ஆமென் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறார். ஆமென். ஸோ அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்ம நம்புவோம், அதை நம்ம அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. ஸோ இந்த வரப்போகிற இந்த நாட்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். ஆமென். எப்பயுமே பாத்தீங்கன்னா சுகத்தை குறித்து நம்ம பேசும்போது அந்த சுகமளிக்கிற தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது, அளவில்லாமல் வெளிப்படுகிறது. ஸோ புதன்கிழமை தோறும் நம்ம பைபிள் ஸ்டடியில தெய்வீக சுகத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். மற்றவங்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துங்க. ஒருவேளை பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இதை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஆமென். இந்த தெய்வீக சுகத்தை குறித்த தொடர் போதையினுடைய நோக்கம் என்னன்னா, பலவீனமா இருக்கிறவங்க சுகம் பெறணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, சுகத்திலேயே நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும், வாழணும். மூன்றாவது, வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நாம் சுகத்தை கொடுக்கணும். 3 காரியத்துக்காக. நான் பலவீனமா இருந்தானா நான் சுகத்தை பெறணும். ரெண்டாவது, சுகத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த சுகத்திலேயே தொடர்ந்து நான் என்ன செய்யணும், வாழணும். அதுக்கப்புறமாக பலவீனத்தோடு இருக்கிற அநேகருக்கு நான் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்ம இந்த தொடர் போதனை நம்ம என்ன செய்கிறோம். அதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டமும். நான் மட்டும் சுகமா இருப்ப தேவன் விரும்பல, என் மூலம் அநேகர் சுகமாக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். ஸோ அதனால புதன்கிழமை தோறும் ஆமென் தெய்வீக சுகத்தை குறித்து அந்த தொடர் போதனை நீங்க என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்ம சுகத்தை குறித்து பேசும்போது சுகமளிக்கிற தேவ பிரசன்னம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. நீங்க விசுவாசத்தை குறித்து பேசும்போது விசுவாசம் நமக்குள்ள கட்டி எழுப்பப்படுகிறது இல்லையா? எதை பேசுகிறோமோ அல்லது எதை நாம் தியானிக்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அந்த தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது, அந்த இடத்துல கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்படின்னா இப்ப இந்த வருஷம் முழுவதும் வரப்போகிற நாட்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம சேர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல பிரசங்கிக்கப்பட போகிறது. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் இதை நீங்க நம்புறீங்களோ, யாரெல்லாம் இது உங்க வாழ்க்கையில நீங்க ஆமென் அப்படி அபியாசப்படுத்துகிறீர்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நம்புறவங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஹல்லேலூயா. சோ வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இல்லையா புது வருஷம் அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் புதிய புதிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீங்க தேவ சமூகத்துல போகும்போதும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இதெல்லாம் வெறும் வாக்குத்தத்தங்களாய் மட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், ஆமென் விசுவாசிக்க வேணும். தீர்க்கதரிசிகள், வேதம் சொல்ல தீர்க்கதரிசிகளை நம்புங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நம்ம நம்பணும். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு போதிக்கிறவங்களை நம்ம நம்பணும். உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, தீர்க்கதரிசனங்களை கொடுக்கிறவங்களை நீங்க நம்புங்க. அது அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தர் ஏற்கனவே சொன்னது போல சுகத்தை குறித்து பேசும்போது சுகமளிக்கிற தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. நன்மை குறித்து பேசும்போது நன்மை வெளிப்படுகிறது. அதே போல விசுவாசத்தை குறித்து பேசும்போது விசுவாசம் கட்டவிழ்க்கப்படும். குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து, குடும்ப சமாதானத்தை குறித்து நீங்க கேள்விப்படும் போது, பிரசங்கிக்கும் போது அந்த இடத்துல குடும்பத்திற்கு தேவையான அபிஷேகம் என்ன செய்யும், அந்த இடத்துல இறங்கி வரும். அதே போல பிள்ளைகளை குறித்து நீங்க கேட்கறீங்க, அந்த நன்மை என்ன செய்ய ஆரம்பிக்கும், கடந்து வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த வரப்போகிற நாட்களுக்கு நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து என்ன செய்ய போறோம், பேச போறோம், தியானிக்க போறோம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது, அதன்படி செய்யும் போது, அதற்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாமும் ஆமென் பெற்றுக்கொள்ள வல்லவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம்னா, இன்றைக்கு பொதுவாகவே நீங்க சோசியல் மீடியால இல்ல மற்ற ஊடகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ வட்டாரத்துல ரொம்ப தவறாய் பேசப்படுகிற ஒரு நன்மையான ஒன்று இந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு போதனை. நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதங்களை குறித்த தவறான நிறைய போதனைகள் என்ன செய்யுது, நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செழிப்புக்கு விரோதமாக, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய நன்மைக்கு விரோதமாக, தேவன் தருகிற உயர்வுக்கு விரோதமாக ஜனங்களுக்குள்ள ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸோ அதனால வரப்போகிற நாட்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பா நிறைய காரியங்களை நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அடியனுக்கு கடந்த பல வருஷங்களாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுபவத்துல நான் கற்றுக்கொண்டது, அதே போல கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற சில காரியங்கள், அதே போல நிறைய தேவ மனிதர்களுக்கு தேவன் தந்த சில வெளிப்பாடுகளை, அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வெளிப்பட்டதுன்றதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நீங்க வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்த ஏராளம் தாராளமான சாட்சிகள் என்ன செய்கிறது, அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதற்கு நிறைய காரியங்கள் நம்ம வேதத்திலிருந்து என்ன செய்யணும், கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கு. ஸோ அதனால வரப்போகிற நாட்கள்ல நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்ற இந்த தலைப்பு கீழே நம்ம என்ன பண்ண போறோம், சேர்ந்து நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சையா வருவீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆவலோட எதிர்பார்க்க? நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க, 2026 ஆண்டுக்குள்ள நம்ம காலெடுத்து எடுத்து வைக்கும் போது மிகப்பெரிய சாட்சிகளோடு தான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க கடந்து செல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமென். நம்புறவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிற சிலருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். 2026க்குள்ள நான் கால் எடுத்து வைக்கும் போது கர்த்தரினுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என் சரீர வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன் என்று அநேகர் சாட்சி சொல்ற மாதிரி கர்த்தர் என்ன செய்வாரு, மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. சோ வரப்போகிற வாரங்கள் ரொம்ப முக்கியமான வாரங்கள். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். அதுல முதலாவது ஆசீர்வாதங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு மிகவும் முக்கியம். அல்லேலூயா. சோ அதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். அடுத்து ஆசீர்வாதம்னா என்ன என்ன செய்யணும், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். அடுத்து ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. ஒருவேளை நான் சொல்றேன், உங்க பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரிந்த போதகர்கள் அல்லது நீங்க ஆவலாய் விரும்பி நிறைய ஊழியக்காரர்களுடைய செய்திகளை நீங்க கேட்கலாம், யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இல்ல சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்லாம். அவர்களுடைய கருத்துக்கள் அதை குறிச்செல்லாம் நம்ம இங்க பேசல. கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதங்களை குறித்து என்ன சொல்கிறது என்பதை குறித்து என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்ததாக ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தமா, நான் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறதா என்பதை குறித்து என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அதே போல எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும், யார் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து என்ன செய்ய போறோம், தேவன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவன் ஏன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஏன் என்ன ஆசீர்வதிக்கிறதுனால அவருக்கு என்ன நன்மை, ஏன் அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என்னை உயர்த்த வேண்டும் என்று ஏன் தேவன் விருப்பமுடையவராக இருக்கிறார்ன்றது குறித்து என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். அடுத்ததாக நான் எதற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஏன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அடுத்து நான் ஆசீர்வதிக்கப்படுவது எனக்காக மட்டுமா அல்லது பிறருக்காகவுமா, இது ரொம்ப முக்கியமான காரியம். அல்லது தேவன் என்னை ஆசீர்வதிப்பது எனக்காக மாத்திரமா, என்னை உயர்த்துவதற்காக மட்டுமா, அல்லது அநேகருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவா, அதை குறித்து என்ன செய்ய போறோம், வேதம் என்ன சொல்லுகின்றது என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அடுத்து ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்ன்றதை குறித்து என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்படுறதுனால தேவனுக்கு என்ன நடக்கிறதுன்றத குறித்து என்ன செய்ய போறோம், ஆமா என்ன ஆசீர்வதிக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம்ன்றதை என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இல்லையா, என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன உயர்த்தணும் அவர் விரும்புறாருல, அப்ப என்ன ஆசீர்வதிக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம், அவருக்கு என்ன அதனால நன்மைன்றதை என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக ஆசீர்வாதம் நல்லதா கெட்டதா, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்றது நன்மையானதா தீமையானதா அப்படின்றத என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிகள் என்னென்ன அப்படின்றத என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அடுத்து முக்கியமான சில காரியங்களை அடுத்து தியானிக்க போறோம். என்னன்னா, காணிக்கை மற்றும் தசம பாகங்கள் கொடுத்ததை குறித்து பழைய மற்றும் புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறன்றதை பார்க்க போறோம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இது சரின்றாங்க, அது தவறுன்றாங்க, அது சரின்றாங்க, இது தவறுன்றாங்க, இது தவறு, அது சரின்றாங்க. இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் ஜனங்களுடைய என்ன செய்கிறது, இன்னைக்கும் நிறைய பேருக்கு காணிக்க வேண்டாம், தசம்பாக வேண்டாம் அப்படின்லாம் என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா.
அடுத்ததாக விதைப்பு மற்றும் அறுப்பை குறித்ததான பிரமாணம் என்னத்தை சொல்லுகிறது? விதைப்பும் அறுப்பும் என்று ஒன்று இருக்கிறதா? இன்றைக்கும் நாம் விதைக்க வேண்டுமா? இன்றைக்கும் நாம் ஒரு அறுவடையை எதிர்பார்க்கலாமா என்பதை குறித்து என்ன செய்யலாம்? நம்ம இந்த தொடர் போதனையில நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தியானிக்க போறோம். இன்னும் நிறைய காரியங்களை ஆவியானவர் எதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அதெல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னும் இந்த தொடர் கண்டினியூ சீரீஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஆகையால் அடுத்த 50 வாரங்கள் மிக முக்கியமான வாரங்கள். ஹல்லேலூயா. சோ உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க அறிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வதற்கு தவறாம இந்த செய்திகளை நீங்க என்ன செய்ய, நீங்க கேளுங்க. இதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஆமென். இந்த செய்திகள் நல்லா கவனிங்க. இந்த செய்திகளை நம்ம யூடியூப்ல எல்லாம் கூட என்ன செய்கிறோம்? நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றோம். வேற ஒன்றுக்காகவும் அல்ல. ஆமென். இப்ப அடுத்த ஜெனரேஷனை நம்ம சபையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எழுப்பி கொண்டே இருக்காரு. அடுத்த பாருங்க, சிறு குழந்தைகள் அடுத்த ஒரு ஜெனரேஷன் அவங்க கிளாஸ்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென். அடுத்த ஒரு ஊழிய தலைமுறை என்ன செய்யுது? சபையில எழுப்பி கொண்டிருக்கு. அடுத்த கட்ட ஊழியர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தின்படி கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கள் எல்லாம் வரப்போகிற நாட்கள் இப்ப இன்னும் பாருங்க, அங்க படிச்சுட்டு இருக்க அந்த சிறு குழந்தைகள் இங்க உட்கார்ந்து இந்த செய்தியை மறுபடியும் இங்க பேசப்படுறதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பேசப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கிற செய்தி அவங்க எடுத்து கேட்டாலே ஆமா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த நேரம் அந்த செய்தி போதுமானது. ஹல்லேலூயா. சோ அதனாலதான் அடுத்த ஒரு தலைமுறைக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ அதனால இந்த செய்திகளை மறுபடியும் நீங்க என்ன செய்ய போட்டு கேளுங்க. நானே பல நேரம் என்னுடைய செய்தி போட்டு கேட்டே இருப்பேன். ஆண்டவரே என் நீங்க என்ன பேசியிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு. சில நேரங்கள்ல நான் ஒன்னு நினைச்சு ஓபன் பண்ணியிருப்பேன். ஆனா அது முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த செய்தி கர்த்தர் இப்படி பேசுகிறாரே, இப்படி இடைபடுகிறாரேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. சாதியால் தவற விடாம இந்த செய்தியில என்ன செய்ய, நீ மறுபடியும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன போதிக்குது அப்படின்னா, நீ எப்படினாலும் இருந்துக்கலாம், கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருவாரு? ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்றாங்க? போதிக்கிறாங்க. நிச்சயமா அது தவறான ஒன்று. ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வரைமுறை வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அப்படித்தான் அது கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் பாருங்களேன், அது அந்த பொருள் இயங்குவதற்கு அதற்கு சில வழிமுறைகள், அதற்கு சில விதிமுறைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தும் போது, அதன் வழியில் அதை செய்யும் போதுதான் அது சரியான அதனுடைய வேலை என்ன செய்ய ஆரம்பிக்குது? இப்ப நமக்கு லைட் எரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? சுவிட்ச் ஆன் பண்றோம். அது அதற்கான விதி. அந்த சுவிட்ச் ஆன் பண்ணும் போது இங்க லைட் என்ன செய்கிறது? எரிகிறது. ஃபேன் ஓடுது. சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஃபேன் என்ன செய்கிறது? ஓடுகிறது. அப்ப அதனுடைய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு அந்த சுவிட்சை நம்ம என்ன செய்யறோம்? ஆன் பண்றோம். அப்படி அதற்கென்று ஒரு விதிமுறைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு என்ன சொல்றது? அதை என்ன வார்த்தையை பயன்படுத்துறது? ஒரு நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்களை தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? போதிக்கிறது. நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல புஸ்தகம் வரைக்கும் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க பேசினாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலேயோ அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழேயோ ஒரு நிபந்தனை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீ செய்தால், இதை நீ கை கொண்டால், இப்படி நீ வாழ்ந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு என்ன செய்கிறது? வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க நிறைய தேவ ஜனங்கள் அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சபைக்கு வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சுவேன் அப்படின்னு என்ன செய்யல? ஒரு நாள் அப்படி சொல்லல. சபைக்கு வருகிற எல்லாரும் ஆசீர்வாதமா வாழ முடியும் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் நம்பர் 1 இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். உண்மைதானே? இன்னைக்கு மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, தேவ ஜனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆமென். வர்றவங்களுக்கெல்லாம் நான் அள்ளி கொடுத்து இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு நிபந்தனையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல இந்த லைட் எரியணும் அப்படின்னா இந்த லைட் எரிய வைப்பதற்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்க இந்த சுவிட்சை போட்டா இந்த லைட் என்ன செய்யும்?
ஆன் ஆகும், இந்த லைட் எரியும், நீங்க இந்த ஃபேன் சுவிட்ச் போட்டீங்கன்னா இந்த ஃபேன் என்ன செய்யும், ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த நிபந்தனையின் அடிப்படையில தான் அதெல்லாம் இயங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்பாக ஒரு நிபந்தனையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு, நம்ம பார்ப்போம். ஸோ அப்ப சும்மா வந்து சர்ச்சைக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் கிடைச்சிடும், சர்ச்சைக்கு வந்துட்டா உயர்ந்தரலாம், சர்ச்சைக்கு வந்துட்டா பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னா, அப்படி தேவன் ஒரு நாளும் ஒருவரை என்ன செய்வதில்லை, ஆசீர்வதிப்பது இல்லை. நல்லா கவனிங்க, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனங்களை நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ற சில வார்த்தைகள். இன்னைக்கு ஒரு வரப்போ நாட்கள் நம்ம நிறைய காரியத்தை தியானிக்கிறதுனால இன்னைக்கு அதை குறித்த ஒரு அறிமுகத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்வது, பெற்றுக்கொள்வது, எப்படி தேவனுடைய நன்மையில நான் பெற்று என்ன செய்வது, வாழ்வது என்பதற்கு இன்னைக்கு ஒரு அறிமுகத்தை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம இந்த வேத பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிந்த வேத பகுதிகள் தான். ஆனா இந்த ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். மைய கருத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல தேவ பிள்ளைகள் தேவன் அங்க ஒரு மைய கருத்து கொடுத்திருப்பாரு, அந்த மைய கருத்தை விட்டுட்டு அதுல இருக்கிற மீதி பாகத்தை மட்டும் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஆசீர்வாதங்கள்னு வரும்போது அந்த மைய கருத்து ஜனங்கள் விட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் என்ன செய்வாங்க, பிடித்து கொள்வாங்க. எந்த ஒரு வேத பகுதியை நீங்க வாசித்தாலும் இப்ப நமக்கு ஏராளம் தான். இப்ப நீங்க எல்லாருமே வந்து ஆதியாகமத்திலிருந்து நீங்க வாசிப்பதற்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் எப்படியாவது என்ன செய்யணும், நான் வேதத்தை வாசித்து முடிக்கணும்னு சொல்லி நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்திலும் அதனுடைய மைய கருத்து என்னன்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சில வார்த்தையில சில வசனங்களை உங்களுக்கு என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே ஃபெமிலியரா சில டெய்லி எந்திரிச்சு இந்த வார்த்தையில் நீங்க என்ன செய்வீங்க, வார்த்தை அறிக்கை செய்வீங்க, கன்ஃபஸ் பண்ணுவீங்க, ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுவீங்க, இந்த ப்ராஸ்பரிட்டி இந்த ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க கன்ஃபஸ் பண்ணுவீங்க, சுகமாக்குகிற தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க அறிக்கை செய்வீங்க, பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க அறிக்கை செய்வீங்க. இப்ப இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் போது ஒன்லி பிளஸ்ஸிங்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அறிக்கை செய்யக்கூடாது. அதுல அந்த அறிக்கை செய்வதற்கு முன்பதாக அந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்னன்றதை என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும். சில வசனம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த வசனங்களை நீங்க பார்க்கும்போது அதனுடைய மைய கருத்து என்னன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மைய கருத்து தான் அந்த வசனத்துடைய தேவன் வைத்த அந்த நிபந்தனையா இருக்கணும். அதாவது இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்களேன். இப்ப நம்ம ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க நிறைய நன்மைகள் என்ன செய்யுது இந்த ஆலயத்திற்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறா முதல்ல என்ன பண்ணணும், இந்த ஆலயத்தை நீங்க திறக்கணும். புரிஞ்சுதா? திறந்தாதான் என்ன செய்ய முடியும், அது நம்ம வந்து உள்ள வந்து அதை பெற்று அனுபவிக்க முடியும். ஆலயன்றதை விட இல்ல ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடைக்குள்ள போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருந்து நீங்க நிறைய பொருட்கள் என்ன செய்யணும், நீங்க எடுக்கணும். அப்படின்னா இந்த சூப்பர் மார்க்கெட் முதல்ல என்ன பண்ணிருக்கணும், ஓபன் பண்ணிருக்கணும். அப்ப அதற்கான சாவிய ரொம்ப ரொம்ப கவனம். அப்படித்தான் நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு வாசனத்திலும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை திறப்பதற்கு ஆண்டவர் ஒரு சாவியும் பூட்டி என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு அந்த பூட்டை ஓபன் பண்றதுக்கு முடியாம அத மேல நம்ம கவனத்தை வைக்காம எப்படியாவது அதை எடுக்கணும் நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அது என்ன செய்ய மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது. நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதங்களுக்காக ஜனங்கள் அழுது புலம்புறாங்க, ஆசீர்வாதங்களுக்காக உபவாசித்து கதறி ஜெபிக்கிறாங்க, ஆசீர்வாதங்களுக்காக எவ்வளவு பிரயாசங்களை படுறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க பூட்டை மட்டும் திறந்துட்டீங்கன்னா ஈஸியா அதெல்லாம் எடுத்துடலாம். நிறைய நேரங்கள்ல எது நமக்கு கஷ்டமா இருக்குன்னா, கிட்டத்துல வர்ற மாதிரி இருக்கு, கண்ண கூட தெரியற மாதிரி இருக்கு, நமக்கு தேவையான ஆசீர்வாதம் வர்ற மாதிரி தெரியுது, ஆனா அது நம்மளால என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. காரணம் என்னன்னா அது லாக்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, லாக்ல இருக்கு. அப்போ நமக்கு எது மேல கவனத்தை வைக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை துறப்பதற்கான அந்த சாவியை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்படித்தான் வேதம் முழுவதும்
தேவன் அநேக பொக்கிஷங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு. இந்த வார்த்தை கூட நல்லா இருக்கு பாருங்க. நிறைய பொக்கிஷம்னா புரியுதா, ட்ரெஷர் பாக்ஸ் இல்லையா, இந்த பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு, தங்கம் வெள்ளி பொண்ணு பணம் எல்லாமே என்ன செய்யுது உள்ள வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. இப்ப அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, அதனுடைய சாவியை வச்சு திறந்துட்டா போதும். அதே போலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கு தேவன் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் மேல ஒரு சாவி என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம நிபந்தனைன்னு சொல்றோம். அல்லது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது திறக்கப்படுது, அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையாய் செவி கொடுக்கும் போது திறக்கப்படுது. இப்ப நீங்க இந்த வசனத்தெல்லாம் நான் சொல்ற சில வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த வார்த்தையினுடைய மைய கருத்து என்னன்றதை நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க கண்டுபிடிக்க முடியும். நம்ம அடிக்கடி வாசிக்கிற சில வசனம் நான் சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 92வது அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்கள் இவ்வாறு சொல்லுது பாருங்க. சங்கீதம் 92வது அதிகாரம் அதனுடைய 12, 13, 12 வசனத்தை பாருங்களேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இப்ப இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி என்ன செய்வோம், நம்ம வாசிப்போம், தியானிப்போம். இப்ப இதுல ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார் பாருங்க. முதலாவது பாருங்க, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்ப நம்ம என்ன அறிக்கை பண்ணுவோம், ஆண்டவரே என்ன பனையை போல செழிக்க வைங்க ஆண்டவரே, நான் பனைமரமா நீ செழித்து இருக்கணும் ஆண்டவரே, கேதுரு மரம் மாறி சார் அப்படி கூட பிள்ளை ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே கேதுரு மரம் போல நான் என்ன செய்யணும், வளரணும். அந்த கேதுரு மரம் ரொம்ப ஹைட் என்ன செய்யுமா, வளருமா. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் எப்படி இந்த பனையை போல செழிக்கணும் ஆண்டவரே, பனைமரம் செழிச்சது மாதிரி என்ன செய்யணும். நம்ம கூட இடையில ஒரு பிரசங்கம் நம்ம கேட்டோம், பனை மரம் எப்படி செழிக்கிறது, பனை மரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நான் கூட கவனிப்பேன் உங்க ஜெபங்கள்ல. அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம், ஆண்டவரே இந்த பனைமரம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சோ அதே போல எங்களை நீங்க ஆசீர்வதிங்க நம்ம அனைவரும் என்ன செய்யறோம், ஜெபம் பண்றோம். ஆனா இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், பனையை போல செழிக்கணும் ஆண்டவரே, கேதுருவை போல நான் என்ன செய்யணும், வளரணும் ஆண்டவரே, நம்ம என்ன செய்யறோம், விரும்புறோம் இல்ல. இது ஆசீர்வாதம். ஆண்டவரே நான் எப்படி பண்ணணும், பனையை போல செழிக்கணும் ஆண்டவரே, கேதுருவை போல நான் வளரணும் ஆண்டவரே, நம்ம என்ன செய்யறோம், விரும்புறோம், ஜெபம் பண்றோம். ஆனா இந்த வார்த்தையினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையில ஆண்டவர் வச்சிருக்க சாவி எங்க இருக்கு அப்படின்னா, பனைமரத்துல கிடையாது, செழிப்புல கிடையாது, கேதுரு மரத்துல கிடையாது, உயர்வுல கிடையாது. இந்த வசனத்துல அதனுடைய திறவுகோல் எங்க இருக்கு அப்படின்னா, அதனுடைய சாவி எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம், எங்க இருக்கு அதனுடைய சாவி? சாவி எங்க இருக்கு? நீதிமான் பனையை போல் செழிப்பான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா எல்லாரும் பனைமரமானி செழிச்சிட முடியாது, சும்மா எல்லாரும் கேதுருமானி வளர்ந்துட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல் செழிப்பான். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம எதை மேல கவனத்தை வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பனைமரத்து மேலையும் அந்த செழிப்பு மேலையும் அந்த கேதுரு மேலையும் அந்த உயர்வு மேலையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம கவனத்தை வச்சு அதை அறிக்கை செய்யறோம். ஆனா நான் சொல்றேன், எதை சொல்றேன், ஆண்டவரே நீதிமானாய் வாழ்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நம்ம நிற்கும்போது, நம்ம நீதிமானாய் இருக்கும்போது நிச்சயமாய் நான் பணம் வரும்போது செழிக்க முடியும். பக்கத்துல பேசுறோம், நீங்க நீதிமானா இருக்கும்போது பணம் வரும்போது செழிக்க முடியும். ஆமென். இப்ப இங்க எதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும், நல்லா கவனிங்க. நம் நீதிமானாய் வாழ்ந்தோம்னா, நீதிமானாய் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாய் பணம் வரும்போது நம்ம செழிக்க முடியும். ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க. அப்ப இதுல திறவுகோல் வசனம் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் அந்த சாவி எங்க வச்சிருக்கிறாரு? சும்மா வர்றவன் போறவன் எல்லாம் நான் பணம் வரமானி ஆக்கிடுவேன் ஆண்டவர் சொல்ல. சபைக்கு வாருங்கள் உங்களை பணம் வரும்போது செழிக்க வச்சிருவேன். சபை என்ன நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். சபைக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் பாருங்க. சபைக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை ஆகும். அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. ஆமா, அப்படிலாம் ஏமாந்துடாதீங்க எங்கேயும். நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க நீதிமானாய் வாழும்போது நீங்கள் பனைமரம் போல நீங்க செழிக்க முடியும். அப்ப எப்படி நீதிமானாய் வாழ்வது? அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். நல்லா கவனிங்க. சபைக்கு வந்தா ஆசீர்வதிச்சிருவார் ஆண்டவர் அப்படின்றதுக்காக நம்ம சபைக்கு வரல. சபைக்கு ஏன் நம்ம வர்றோம்னா,
சபையில என்ன கற்றுக் கொடுக்கப்படுதுன்னா எப்படி நீதிமானாய் வாழ்வது அப்படின்றதான் சபையில கற்றுக் கொடுக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஆமா, சபைக்கு வர்றதுக்கான நோக்கமே சரியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, சபைக்கு எதுக்காக நான் போறேன்னா அங்க கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுது, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல நிரம்பி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்கும் போது என்னை நெருக்கி நிற்கிற எல்லா பாரமான, என்னை அழுத்துகிற எல்லாவற்றையும் நான் எரிந்து விட்டு விசுவாசத்தை துவக்கவரும் முடிக்கிறவருமாய் அவரை நோக்கி என்னுடைய ஓட்டத்துல நான் ஓடுவதற்கு தேவன் எனக்கு பலன் தர்றாரு இந்த இடத்துல. அதுக்காக தான் சபைக்கு வர்றோம். அல்லேலூயா. அப்ப நன்றாய் புரியுதா உங்களுக்கு? நீதிமானாய் வாழும்போது நான் பனையை போல செழிக்கிறேன், நீதிமானாய் நான் இருக்கும்போது கேதுருவை போல வளருகிறேன். நீங்க வேதத்துல எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இப்படி ஒரு சாவியை ஆண்டவர் அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதனாலதான் நிறைய நேரங்களை ஜெபித்து 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 நம்ம நேரங்களை நான் சொல்றேன் பாருங்க, ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிக்கவே வேண்டாம், உங்க உயர்வுக்காக நீங்க ஜெபிக்கவே வேணாம். அதுக்கு பதிலா உங்க உயர்வுக்காக ஆண்டவர் உங்களுக்கு சாவி என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. அதை எடுத்து நீங்க திறந்தீங்கனாலே உங்க ஆசீர்வாதம் திறக்கப்பட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தையும் பாருங்களேன். நீங்க இதெல்லாம் நம்ம அடிக்கடி அறிக்கை செய்கிற, அடிக்கடி நம்ம பேசுகிற வார்த்தையினால இதெல்லாம் சொல்றேன். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி அறிக்கை செய்வோம். என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே உங்களுடைய பிரகாரங்களில் எங்களை செழித்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே, உங்க சமூகத்திலே எங்களை செழித்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே, உங்க சமூகத்திலே எங்களை ஆசீர்வாதமா நீங்க நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஜெபிப்போம் இல்லையா? ஆனா இந்த வார்த்தையில, இந்த 13வது வசனத்துல கொடுக்கப்பட்ட அந்த சாவி ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார்னா தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வார்த்தையில வைக்கலாத. எங்க ஆண்டவர் வச்சிருக்காருன்னா கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்ற வார்த்தையில வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாகிய நாங்கள் என்ன பண்ணுவோம்? தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்போம். அப்ப ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டிருந்தான்னா அவனுடைய வாழ்க்கை செழித்திருக்கும். அப்ப என்னுடைய கவனத்தை நான் எங்க வைக்கணும்? என்னுடைய கவனத்தை ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் என்னை செழித்திருக்க பண்ணும் அதன் மேல நான் வைக்கல. நான் எதன் மேல வைக்கணும் அப்படின்னு, ஆண்டவரே ஆலய பிரகாரத்தில் நாட்டப்பட்டவனாய் நான் இருக்கணும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டவனா இருக்கணும். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய ஆலயம்னா என்ன? தேவ சமூகம் தங்கி இருக்கிற ஸ்தானம், தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம். அந்த இடத்துல நான் நாட்டப்பட்டவனா இருக்கணும். அப்ப எப்படி நம்ம ஜெபம்? ஆண்டவரே இந்த வார்த்தையில நான் நாட்டப்பட்டவனா இருக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபத்துல தங்கி இருக்கிறவனாய், உங்களோடு கூட உங்க அன்பில நாட்டப்பட்டவனாய் இருக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆலயத்துல நான் நாட்டப்பட்டிருக்கணும் ஆண்டவரே, ஊழியத்துல நான் நாட்டப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா எப்படி? வேரூன்றி இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நம்ம இருக்கும்போது அவருடைய ஆலய பிரகாரங்கள் நம்மள எப்படி இருப்போமா? செழித்திருப்போம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, செழிப்பு அப்படியே ஏனோதானன்னு வந்துடுறது அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அது எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாவி என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்துக்கிற. நம்ம மேலையும் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நீதிமான் பனையை போல செழிப்பான் இருக்கு. அப்ப நீதிமானாய் நான் வாழும்போது நிச்சயமா நான் செழிப்பா என்ன செய்வேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். அடுத்து என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்துல நான் நாட்டப்பட்டிருந்தேன்னா நான் எப்படி இருக்கிறேன்? செழித்து இருப்பேன். நிறைய வேத வசனங்கள் என்ன செய்கிறது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேத பகுதிக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாவி என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்களேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது பாருங்க. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வார்த்தை நமக்கு ஜன்னல்ல இருக்கும், வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், கிச்சன்ல செல்ஃப்ல இருக்கும், கார்ல இருக்கும், பைக் எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? இந்த வார்த்தை இருக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்ற வார்த்தை இருக்கும். இங்க நல்லா கவனிங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நிறைய நேரங்கள்ல நம்ம எந்த வார்த்தை மட்டும் பிடிப்போம் தெரியுமா? ஆண்டவரே செழிப்பாய் ஆக்கிருங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் மாத்திருங்க ஆண்டவரே, எனக்கு நன்மையை நீங்க கொடுத்துருங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம கேட்போம். ஆண்டவர்
அந்த திறவுகோலை எங்க வச்சிருக்காரு தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவன். ஆமென். இல்லையா? இன்னைக்கு மனுஷன் எதையோ ஒண்ணு செய்கிறான், நம்புகிறவனா இருக்கான். தன்னுடைய சுயபலத்தை நம்பி இருக்கிறான், தன்னுடைய ஆஸ்தியை நம்பி இருக்கிறான், தன்னுடைய சொந்த பந்தங்களை நம்பி இருக்கிறான், தன்னுடைய படிப்பை நம்பி இருக்கிறான், தன்னுடைய பதவியை நம்பி இருக்கிறான், தன்னுடைய உடல் பலத்தை நம்பி இருக்கிறான். இப்படி பல நபர்கள் பலதை என்ன செய்யறாங்க? நம்பி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் செழிப்பதற்கு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. யார் செழிப்பாங்க? யாருங்க செழிக்கிறது? கர்த்தரை ஒரு மனுஷன் நம்புனான்னா அவன் செழிப்பாங்க. அவன் நான் சொல்றேன், இன்னைக்கு பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் கூட எதையோ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எதையோ நம்புறாங்க, சூழ்நிலையை நம்புறாங்க, தங்கிட்ட இருக்கிற வாகனத்தை நம்புறாங்க, வேலையை நம்புறாங்க இல்லையா? அதனாலதான் சில ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு வராம வேலைக்கு போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர்னா அப்படின்னா அதனுடைய அர்த்தமே என்னன்னா, ஐயோ ஆலயத்துக்கு எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லைங்க, இன்னைக்கு வேலைக்கு போனாதாங்க எனக்கு நன்மைன்றதை நம்புறாங்க. அப்ப புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? நம்முடைய நம்பிக்கைய கர்த்தர் மேல் மட்டும் வைக்கணுங்க. அல்லேலூயா. கர்த்தரையும் நம்புவேன் அப்படி இல்ல, கர்த்தரையே நம்புவேன். உங்க வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ கர்த்தரையும் நம்புகிறவனோன்னு வேதம் சொல்லல. புரியுதா? நம்ம அப்படிதான் சொல்லுவோம். எதுக்கும் ஆண்டவரையும் நாங்க என்ன செய்யறோம், எதுக்கும் ஜெபம் பண்ணியும் பாக்குறோங்க, இன்னும் வேலைக்கும் போறோங்க. நீங்க வேலைக்கு போங்க, தப்புன்னு சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய உயர்வு கர்த்தரை நம்புகிறதுனால தாங்க வரணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு வேதம் சொல்லுது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரை நம்புறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்னு இருக்கு. அப்படின்னா உயிரோட இருக்கிற எவனையும் என்ன செய்யக்கூடாதான்? நம்பவே கூடாது. அவரை தாங்க நான் மலை போல நம்பி இருக்கிறேன், இந்த 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 என் எஜமான தாங்க நம்பி இருக்கிறேன், என் முதலாளி தாங்க எனக்கு தெய்வம் மாதிரி இல்லைங்க. கர்த்தர் தாங்க நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க நம்பும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தரை எவன் நம்புறானோ அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துல என்ன செய்கிறாரு? வைக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு சாவி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சாவியை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஆசீர்வாதங்களை ஈஸியா எடுத்துடலாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, அதான் ஒரு கடையில இருந்து நிறைய பொருட்களை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஆமா, அதுக்கு எது முக்கியம்? அது திறக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது திறந்திருந்தா என்ன செய்யலாம்? தேவையான ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு போனோம். அது திறக்காம எதையுமே, உங்கள்கிட்ட நிறைய பணம் கூட இருக்கலாம், ஆனா திறக்காம எதாவது வாங்க முடியுமா? முடியவே முடியாது. உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்கலாம், நிறைய பலன் இருக்கலாம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கலாங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த சாவி உங்க கையில இருந்துச்சுன்னா ஈஸியா ஒவ்வொன்றையும் திறந்து போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை மேல உங்க கண்ணை வைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, உங்க கவனம் எது மேல இருக்கணும்? எப்படி அதை துறக்கலான்றதுல தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இதெல்லாம் தன்னால என்ன செஞ்சிடும்? அவரை நம்பிக்கிட்டே நீங்க இருந்து பாருங்க, நீங்க எப்படி செழிக்கிறீங்கன்னு என்ன செய்யாது, தெரியாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. நம்ம அதிகமா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி, அங்கேயும் போவோம். உபாகமம் 28வது அதிகாரம் பாருங்களேன். உபாகமம் 28ல நமக்கு உபாகமம் 28னாலே பிடிக்காத ஆளே கிடையாது. உபாகமம் 28 3ல இருந்து 12 வசனம் வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்பயுமே எடுத்த உடனே 3ஆம் வசனத்தில் கால வைக்க கூடாது. ஆமென். நம்ம எடுத்த உடனே செய்வாங்க, ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நீர் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவரே கற்பத்தின் கனி, ஆண்டவரே நிலத்தின் பலன், ஆண்டவரே மாடு, ஆண்டவரே ஆடு, ஆண்டவரே மந்த, ஆண்டவரே மிருக ஜீவன் பெருகட்டும், ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எடுத்த உடனே எங்க தான் போவாங்க? 3 4 அடுத்து எடுத்த உடனே போவாங்க, ஆண்டவரே கூட மாப்பு செய்கிற தொட்டி, ஏசப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, விசுவாச அறிக்கைக்குள்ள கூட யாராவது 1வது வசனத்துல இருந்து அறிக்கை செஞ்சது நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கவே மாட்டீங்க. 1 2 போக மாட்டாங்க. உபாகமம் 28 1 2 பக்கம் போக மாட்டாங்க. எடுத்த உடனே 3ல இருந்து எங்க தான் போவாங்க? 12 வரைக்கும் என்ன செய்வாங்க? ஆண்டவரே ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யும் இருக்கீங்க, ஆண்டவரே கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு வானத்துல நல்ல பொக்கிஷ சாலைய வானத்தை திறப்பீங்க, ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், ஆண்டவரே நானும் கடன் வாங்க விருப்பேன், ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். இதுதான் நம்ம என்ன செய்யறோம்? விரும்புறோம். இப்ப நம்ம கூட பாடணும், என்ன பண்ண, அதனாலதான் அந்த பாட்டை பாடினேன் நான். என்னன்னா,
தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகார குறைவில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லை. அடுத்து என்ன பண்ணோம்? இனி என்னை கடன் வாங்க விட மாட்டார், நான் கொடுக்கவே செழித்தவங்க என்ன செய்வாரு? நான் கொடுக்கவே செழித்தவங்க செய்வார், உயர்வடைவேன், என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்துவார். உபாகமம் 28 என்ன செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பாட்டினுடைய முதல் அடியை நீங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். எப்படி பெற்றுக்கொள்வேன்னா, உந்தன் வசனம் கை கொள்வேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன் நான். புரியுதா? இதுதாங்க சாவி. அல்லேலூயா. இப்ப இந்த நம்ம எடுத்த உடனே உபாகமம் 28 3 4 5 6 7 8 9 10 11 12 என்ன செய்யறோம்? இல்ல முதல் வசனத்தை 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் நீங்க ஜெபிக்கவே தேவையில்ல. நீங்க ஜெபிக்க வேண்டிய வசனம் எது? நீங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, 1வது வசனத்தை 2வது வசனத்தை நீங்க கேட்கணும். நீங்க 1ஐயும் 2ஐயும் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, தேவன் உங்களுக்கு 3வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. வாசித்து பாருங்களேன். 1 2 பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆமென், கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கணுமா? ஹல்லேலூயா. முதலாவது என்னது? கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நான் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். 2வது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்ப 2வது என்ன செய்யணும்? முதல்ல கவனமா இருக்கணும். 2வது உண்மையா நான் என்ன செய்யணும்? செவி கொடுக்கும் போது என்ன நடக்குது? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா? இந்த மற்ற வசனங்களுக்கு உள்ள சாவியை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? 1 2ல வச்சிருக்கிறாரு. 2வது வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா? உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும். எப்பொழுது? இப்பொழுதுன்னு வந்தாலே அங்க ஒரு வார்த்தையை போட்டணும். எப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு என்ன செய்யுமா? பலிக்கும். அப்ப ஆண்டவர் சாவி எங்க வச்சிருக்கிறாரு? 1வது வசனத்திலே 2வது வசனத்திலே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் 2ல இருந்து 12 வரைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிப்பதற்கு அதை தேவன் நமக்கு தர்றாரு. இப்ப 2ல இருந்து 12 வரைக்கும் உள்ள அந்த 3ல இருந்து 12 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் எனக்கு தர்றாரு. தேவன் எனக்கு அதை செய்கிறாரு. தேவன் அந்த ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னா, 1ஐயும் 2ஐயும் நான் கர்த்தருக்கு செய்யும் போது 2ல இருந்து 12 வரை உள்ள ஆசீர்வாதங்கள் எனக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்ப நான் செய்ய வேண்டிய வேலை என்னது? 1ஐயும் 2ஐயும் நான் செய்யணும். தேவன் பாக்கி உள்ளது எனக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எளிமையா என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். பல நேரங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன செய்யறது இல்ல, செய்யாம ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து சும்மா ஆண்டவரே கூட ஆசீர்வதிக்க போகணும், மாப்பு சொல்ற தொட்டி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கிச்சன்ல டப்பாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அந்த கிரைண்டர் ஆசீர்வதிங்க, மிக்சி ஆசீர்வதிங்க. எல்லா ரைட்டு சந்தோஷம் நல்லதான். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? 1ஐயும் 2ஐயும் நான் என்ன பண்ணணும்? நான் செய்யணும். ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நீங்க எனக்கு விதிச்சிருக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய நான் கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்றீங்களா? அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ள ஆசீர்வாதங்களுக்கு நீங்க ஜெபிக்கவே வேணாங்க. அதெல்லாம் தன்னாலவே உங்களுக்கு என்ன செய்யும்? வந்து கிடைக்கும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நான் கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடுத்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு நான் உண்மையாய் செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மையா நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஏதோ மற்றவங்க பாக்குறாங்க, மற்றவங்க கேட்கறாங்கன்றதுக்காக நிறைய பேர் அப்படித்தாங்க. ஒரு மாய்மானமான வாழ்க்கை, சர்ச்சில் பாஸ்டர் பாக்குறதுன்றதுக்காக ஒரு வாழ்க்கை. சிலர் பாருங்க சபையில ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா வெளியில போய் வேற மாதிரி என்ன செய்வாங்க? வேற மாதிரி இருப்பாங்க. சபையில பார்க்கும்போது உண்மையில ஒரு மாதிரி அப்படியே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரியே தெரியும் சிலரை பார்க்கும்போது. ஆனா வெளியில ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆளே வித்தியாசமா என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியே மாறி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டோடைய சத்தத்திற்கு நான் உண்மையா என்ன செய்யணும்?
செவி கொடுக்கணும், உண்மையாய் செவி கொடுக்கணும். அவர் சொல்லுது பாருங்க, நீயோ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களா என்ன செய்கிறது, உண்மையான வருகிறதுன்னு வேதம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். அதான் நான் ஏன் இந்த வசனத்தெல்லாம் சொல்றேன்னா, ஏதோ ஆசீர்வாதம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருன்னு பேசுறதுனால பரவாயில்ல, நம்மளும் சர்ச்சைக்கு வர்றோம், ஆண்டவர் நம்மளையும் ஆக ஓகம் தூக்கிடுவார் போல அப்படின்ற ஒரு நினைப்புல நீங்க யாரும் வராதீங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்குறாங்க? நான் சொல்றேன், நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், உங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். ஆனா யார் அந்த வார்த்தை எடுத்து இந்த ஆசீர்வாதம் மட்டும் பிடிக்கிறது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற சாவியை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் இருக்குங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்து மேல கண்ணை வைக்கிறத விட, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்ன்றது மேல யார் கவனம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப நான் உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். எப்படின்னா, நீங்க ஆசீர்வாதத்தை பத்தி நான் நிறைய பேச போறேன். இந்த ஆசீர்வாதங்கள் மேல உங்க கண்கள் இருக்கணும். ஆனா அதை காட்டிலும் இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்ன்றது மேல உங்க கண் அதிகமா இருக்கணும். அப்படி ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அது மேல கண்ணை வச்சு அதை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, இன்னும் நான் செவி சாய்க்க உதவி செய்யுங்க, இன்னும் நான் நீதிமானா வாழணும், இன்னும் நான் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கணும், இன்னும் வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கணும். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? உன்னிப்பா அதை பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருவாங்க. நீங்க இன்னும் என்ன ஆண்டவரே, மாப்பி செய்கிற தொட்டி அப்படியே காலியா கிடக்கு ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரனை கொடுக்க வேண்டிய காசு அப்படியே இருக்கு ஆண்டவரே, அந்த சீட் அடைக்கல, இந்த லோன் அடைக்கலன்ட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கவனம் எங்க இருக்கு? உங்க கவனம் அது மேல இருக்கு. அவங்களுடைய கவனம் எது மேல இருக்கு? அந்த திறவுகோல் மேல இருக்கு. ஆமா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, எதை பிடிக்கணுமோ அதை என்ன செய்யுங்க, பிடிச்சுக்கங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம், நீதிமொழிகள் 28 20வது வசனம் சொல்லுது பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோடனே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே பரிபூர்ணமா நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆனா அந்த வசனத்துல சொல்லப்பட்ட அந்த திறவுகோல் என்ன, அந்த முக்கியமான சாவி என்ன, அந்த வசனத்தை, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சாவியை நம்ம என்ன செஞ்சிருவோம்? சாவியை விட்டுட்டு உள்ள இருக்கிற பொருளை எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவோம். நான் சொல்றேன், சாவி இருந்தா தான் திறந்து வெளியே என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப இந்த வசனத்துடைய மைய கருத்து என்னது? பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடையாது. இந்த வசனத்துடைய மைய கருத்துன்றது உண்மையுள்ள மனுஷன். ஆமென். அப்ப நம்ம எப்படி ஜெபம், ஆண்டவரே கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இல்லையா? அதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, எப்படி பார்க்கிறோம்? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன ஆண்டவர் அநேகத்திற்கு அதிகாரியா மாற்றுவார். எடுத்தவனே, ஆண்டவரே எனக்கு அநேகத்தை தாங்க ஆண்டவர், எனக்கு நிறைய தாங்க, அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, அப்படி கொடுத்துருங்க, இப்படி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம கேட்கறோம். சந்தோஷம் தான். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட திருப்பி என்ன கேட்பார்னா, உன்கிட்ட கொடுத்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறியா? அல்லேலூயா. உன்கிட்ட கொடுத்துருக்கிற சின்ன காரியத்துல நீ எவ்வளவு உண்மையா இருக்க, சின்ன காரியத்துல எவ்வளவு நீ உண்மையா இருக்க. அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பேன்றார். அப்ப நம்ம கண்ணு எது மேல இருக்கு? அநேகத்துக்கு நான் அதிகாரியா ஆண்டவரை, பெருசா என்ன ஆக்கி தூக்கிடுங்க ஆண்டவரை. ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறோம், கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறியா? அந்த சின்ன ஊழியத்துல உண்மையா இருக்கிறோமா? சின்ன பொறுப்புகள்ல நம்ம உண்மையா இருக்கிறோமா? சின்ன சின்ன கர்த்தர் கொடுத்த சின்ன சின்ன நன்மைகளுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது ஆண்டவர் என்ன செய்யறாரு பார்க்க. அதான் வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எதை கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கர்த்தர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்துல நான் உண்மையா இருக்கணும், என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் உண்மையா இருக்கணும், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையில நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஊழியத்துல நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகளை நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு தந்த எஜமான்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளையிடுறார். அல்லேலூயா. அப்ப பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் மேல நம்ம பார்வையை வைக்க வேண்டியது எது மேல நம்ம பார்வையை வைக்கிறோம்னா, நான் உண்மையுள்ள மனுஷனா இருக்கணும்னு விரும்புற ஆண்டவரேன்றது மேல நம்ம பார்வையை வச்சோம்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளை தேடி வருங்க. அல்லேலூயா.
இதுதான் ரகசியம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ரகசியம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான அதனுடைய அந்த ரகசியம் எதில் அடங்கி இருக்குன்னா, அதனுடைய திறவுகோலை கண்டுபிடிப்பதில் தான் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனம் சொல்லி பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அநேகத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதிகாரியாக என்ன செய்கிறாரு? வைக்கிறாரு. இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 84வது அதிகாரம், சங்கீதம் 84 அதனுடைய 11வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அவரால் உத்தமமாய் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு நன்மையை கொடுக்காம அவரால் இருக்க முடியாதுங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்காம அவரால் இருக்க முடியாது. உயர்வை கொடுக்காம அவரால் இருக்க முடியாது. அப்ப அதனுடைய திறவுகோல் வசனம் என்ன? உத்தமமாய் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க வேதத்துல தான் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு உத்தமமாய் கர்த்தரை என்ன செய்தான்? பின்பற்றினான். அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாம் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினாரு, உத்தமமாய் பின்பற்றினாரு, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. தாவீது ஒன்றுமில்லாத நிலைமையில வனாந்தரத்துல கர்த்தரை பாடி துதிச்சாரு. அவருக்கு உண்மையா இருந்தாரு, கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த திறவுகோள்களை நம்ம பிடிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம ஈஸியா என்ன செய்ய முடியும்? நம்ம அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அப்ப ஆண்டவர் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்கள் எல்லாம் கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் செய்த எல்லா அற்புதங்களுமே ஒரு நிபந்தனையோடு கூடிய அற்புதத்தை தான் ஆண்டவர் செஞ்சிருப்பார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் அற்புதமே தண்ணீரை ரசமாக்குறாரு. இப்ப தண்ணீர் ரசமாக்கும் போது கிணத்துல இருக்கிற தண்ணீர் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு? இந்த தண்ணீரை முண்டு என்ன பண்ணுங்க? அந்த ஜாடியில ஊற்றுங்க அப்படின்றாரு. இப்போ ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரா இல்லையா? செய்ய சொல்றாரு. ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை முண்டு கொண்டு போய் எங்க செய்யுங்க? பந்தி விசாரணை காரணம் என்ன செய்யுங்க? கொடுங்கன்றாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப இதை அவர்கள் செய்கிற வேலையிலேயே அந்த ப்ராசஸ் என்ன, ஆசீர்வாதத்தின் ப்ராசஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நடந்துகிட்டே இருக்கிறது. அதே போல பாருங்க, ஃபர்ஸ்ட் குஷ்டரோகி வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க அப்படின்றாரு. நடந்து போறாங்க. போகும்போதே என்ன நடக்குது? சுகம் நடக்குது. அப்ப என்ன செய்ய சொன்னார்? போய் காண்பீங்கன்னு சொன்னார்ல, அதுதான் அந்த திறவுகோல். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எது திறவுகோல்? அதான் திறவுகோல். நாகமான்ட்ட எலிசா சொல்ற, தீர்க்கதரிசி சொல்றாரு, போய் அந்த அந்த யோர்தான் நதியில் 7 தடவை முங்குன்றாரு. அதான் திறவுகோல். முங்குறாரு. சரீரம் குழந்தையுடைய சரீரம் மாதிரி மாறுது. அல்லேலூயா. அப்ப அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகளை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். எப்ப அப்படின்னா, அதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திறவுகோள்களை நம்ம என்ன செய்யணும்? கையில் எடுக்கும் போது ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கும் அதை தான் நான் சொல்றேன். என்னன்னா, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் நிச்சயமாய் பெருக பண்ணாரு. நான் சொல்றேன் பாருங்க, எவனை ஆசீர்வதிக்கலான்னு ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு. எவன் எனக்கு கிடைப்பான்? எவனை உயர்த்தி என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தலாம்? எவனை எடுத்து பயன்படுத்தி என்னுடைய கிரியைகளை நான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தலாம்? ஆண்டவர் காத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்னா, அதற்கு தகுதியுள்ளவர்களாக, அதுக்கு பாத்திரவான்களாக, உண்மையுள்ளவர்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக நம்ம எழும்பும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை நான் பெற்று அனுபவிக்க முடியும். தேவன் எந்த தடையும் அதற்கு என்ன செய்யல? தேவன் எந்த தடையுமே வைக்கல. தேவன் சைடுல எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது. இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ இதையெல்லாம் செய்யும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். அப்ப நான் சொல்றேன், ஆசீர்வாதங்களை யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாங்க. இவனுக்கு தான் தருவேன், அவனுக்கு தான் தருவேன், சீனியாரிட்டி படி தான் தருவேன், அப்படி தருவேன், இப்படி தருவேன், அவனுக்கு முதல்ல, இவனுக்கு முதல்ல, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட், அப்படி ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு பட்சபாதமுமே அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அப்படின்னா அவர்கிட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு பிறந்த பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளாய் பார்க்கிறோமோ அதே போலதான் எல்லா தேவ பிள்ளைகளையும் அவர் பிள்ளைகளா தான் பார்க்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு வித்தியாசமும்
இல்லவே இல்லைங்க. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து அதுக்கு ஏற்றது போல நம்ம நடக்கும்போது நம்ம கேட்காமலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். இதுதான் ரகசியம். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எதுக்காக வேணா ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆசீர்வாதங்கள் ஒரு கனி மாதிரி. நான் சொல்றேன், ஆசீர்வாதம்ன்றது ஒரு கனி மாதிரி. இப்ப அந்தந்த காலத்துல எப்படி அந்தந்த மரம் அந்தந்த கனியை கொடுக்கிறதோ, அதே போல தேவன் வைத்த அந்த நேரத்துல, தேவன் வைத்த அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்து நிச்சயமாய் கிடைக்கும். ஆனா அதற்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா, அந்த கனி காலம் வருவதற்கு முன்பதாக, இப்ப நீங்க எல்லாம் அந்த ஏல செடியை வச்சிருக்கிறீங்க, இந்த ஏல செடி என்ன பண்றீங்க, அந்த காலம் அந்த காலம் வரும்போது அது காய்களை கொடுக்கிறது, அது பலனை கொடுக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யறீங்க, அதற்கு உரம் போடுறீங்க, அதற்கு நீர் பாய்ச்சுறீங்க, அதற்கு களைகளை எடுக்கிறீங்க. அப்ப அதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க செய்யும் போது அது தன்னுடைய பலனை அதனுடைய காலத்துல கொடுக்குதுங்க. இதுதான் உண்மை, இதுதான் விதி, இதுதான் நியாயம். அதே போலதான் தேவனுடைய சமூகத்துல, அவருடைய ஆலயத்துல நான் நாட்டப்பட்டிருக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியும் போது, அவர் விட வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை நான் விட்டு ஒதுக்கும் போது, அவர் இதை நீ பின்பற்றி இதற்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லுகிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படியும் போது, ஆசீர்வாதங்கள் எந்த தடையும் இல்லாம என் வாழ்க்கையில வந்து கிடைக்குதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த முதல் நாள் நான் சொல்றேன், ஆமென், ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்கு தேவன்ட்ட எந்த தடையுமே கிடையாதுங்க. ஆமென். நம்ம தான் அந்த சாவி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான சாவிய ஆண்டவர் தேவன் கையில வச்சிருக்கல. அப்பனா யார் கொடுக்குறானோ அவன் தான் என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அந்த சாவியை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் போய் என்ன செய்யறது, தேடி எடுத்து, ஓ உண்மையா இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்ட்டு அந்த உண்மைன்ற சாவியை நான் தேடி கண்டுபிடிச்சிருந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் உண்மையா இருக்க பிரயாசப்படுறேன். அல்லேலூயா. அப்ப நான் வச்சு என்ன செய்யறேன், பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்படியாக அதை நான் என்ன செய்யறேன், திறக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு முன்பாக தான் வச்சிருக்கிறாரு. சில நேரங்கள் ஆசீர்வாதங்கள் கையில வர்ற மாதிரி இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நான் சொல்ல போறேன், ஆசீர்வாதம்னா என்ன நம்ம தியானிக்க போறோம். நிறைய நேரங்களில் ஜனங்கள் நினைக்கிறாங்க, பணம் இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னு, ஒரு வீடு இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு நன்மை இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் நினைச்சிருக்கிறாங்க. இல்ல, ஆசீர்வாதம் வேறு. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிப்போம். அதுக்கு முன்பதாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என் கண்களை நான் ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, என் கர்த்தரின் மேல் நான் பதிய வைக்கணும். அல்லேலூயா. அதான் ஃபாதர் கூட பாடார் அழகா, கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். அல்லேலூயா. இன்றைய நாள் நான் சொல்றேன், உங்களுடைய கண்களை, உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய நோக்கங்களை ஆசீர்வாதங்களின் மேல அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் மேல, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்று தருகிற அந்த திறவுகோலின் மேல உங்களுடைய கண்களை நீங்க பதிய வைங்க. நான் சொல்றேன், அடுத்த வருஷம் இதே நேரம் நீங்க எல்லாம் சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. கடந்த வருஷத்துல நான் இதை தியானிச்சோம், கடந்த வருஷத்துல இதை பார்த்தோம். உத்தமமாய் நடக்கிறவனுக்கு, நீதிமானாய் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவன் செழித்திருப்பான். உபாகமம் 28 வாசித்தோம். இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்தான். யோசுவாவுல கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவு கூட அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன்பாக இருக்கிற அந்த வேலை மிகவும் பெரிய வேலை. மோசையை விட்டுட்டு போயிருக்கிற வேலை சாதாரணமான வேலை கிடையாது, மிகவும் பெரிய ஒரு வேலை. ஜனங்க திகச்சு நிக்கிறாங்க. எப்படி இத்தனை லட்சம் ஜனங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது, நம்மை நடத்தி அற்புதங்களோடு அடையாளம். ஏன்னா மோசே ஜனங்களை கூப்பிடும் போதே பெரிய அற்புதங்கள் அடையாளம் செஞ்சு அவரை நம்பினாங்க. ஆனா யோசுவாவுக்கிட்ட அப்படி எதுவுமே என்ன செய்யல, எதுவுமே இல்ல. யோசுவாவை ஜனங்க நம்புறதுக்கு அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, நீ உயிரோடு இருக்கும் நாள் நான் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பலங்கொண்டு திடமனதா இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இப்பதான் சொல்றார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ பயப்படாதம்மா, நீ தைரியமாறு, நீ திடங்கொண்டுரு, நீ இவங்களுக்கு தேசத்தை என்ன செய்வாய், பங்கிடுவாய். அதுக்கு மோசை காண்டர் என்னத்தை கொடுத்தாரு, நீ என்னுடைய கரத்தின் வல்லமையை நீ வெளிப்படுத்துவ, ஜனங்க உன்னை நம்புவாங்க, உன் பின்னாடி வருவாங்கன்னு மோசைக்கு சொன்னாரு. ஆனா யோசுவாவுக்கு ஆண்டர் என்ன கட்டளை கொடுக்கிறாரு பாருங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய
கவனமாய் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடப்பாய். பார்த்தீங்களா? எப்பொழுது வாய்க்க பண்ணுவாய், எப்பொழுது புத்திமானாய் நடப்பாய். வாக்குத்தத்தம், பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி நடக்க போகுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்ப. அதாங்க திறவுகோல். அல்லேலூயா. இத்தனை லட்சம் ஜனங்களை கொண்டு போய் இந்த ஆசீர்வாதமான இந்த கானானுக்குள்ள சேர்க்கிறதுக்கு என்ன நிபந்தனை ஆண்டவர் கொடுத்தாருன்னா, வேற ஒண்ணு நீ செய்ய வேணாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதுல எழுதி இருக்கிறது படியெல்லாம் செய்யறதற்கு நீ வலது இடது கூட என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. இதுதான் திறவுகோல், இதுதான் சாவி. இந்த சாவியா வாங்கிட்டான், அதன்படியே செய்தான். ஜனங்கள் எல்லாம் மோசே செஞ்ச மாதிரி யோசுவா அற்புத அடையாளங்களை ஜனங்களுக்கு முன்பாக செய்து காட்டி ஜனங்கள் பின் செல்லலைங்க. எப்படி ஜனங்கள் பின் சென்றாங்கன்னா, அவன் கூட கர்த்தர் இருக்கான்னு ஜனங்கள் அறிந்து கொண்டாங்க. அடுத்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சொல்லை கேட்டு என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி போக முடியும். தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உடைய சொல்லை கேளாமல் உடைய வாக்குக்கு முரண்பாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமானதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். இப்ப ஜனங்கள்லாம் பாருங்க, பெரிய அற்புதங்கள்லாம் அவன் செய்யல. ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அவனுக்கு ஆமென் கரங்களை இணைக்கிறாங்க. எப்படி நடந்துச்சு? பலங்கொண்டு திடமானதாயிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியதாக. இதுதாங்க தாக்கோல், இதுதான் சாவி, இதுதான் திறவுகோல். இதை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம எளிமையா என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து இருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்துல. இந்த நாள்ல நான் சொல்றேன், எதன் மேல உங்க கண்களை நீங்க பதிய வைக்கிறீங்க, எது மேல உங்க கவனம் இருக்கிறது? ஆசீர்வாதங்களின் மேலையா அல்லது திறவுகோலின் மேலையா? நான் சொல்லுகிறேன், திறவுகோலை பிடிங்க. ஆமென். ஆசீர்வாதங்களுக்காக நீங்க கேட்கவே வேண்டாம், அதெல்லாம் உங்க வழியில வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆசீர்வாதங்களின் மேல அல்ல, ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் மேல, ஆசீர்வாதங்களின் மேல அல்ல, நன்மைகளின் மேல அல்ல, செழிப்பின் மேல அல்ல, உயர்வின் மேல அல்ல, நன்மையின் மேல அல்ல என் கண்கள். தேவன் அதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த திறவுகோலின் மேல என் கண்களை நான் பதிக்கிறேன். நீங்க பதிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேல வருது. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்து பாட போறோம். ஆமென். தேசத்துல நான் ஆசீர்வாதமா இருப்பேன், வேலையில நான் ஆசீர்வாதமா இருப்பேன், எல்லாவற்றிலும் எனக்கு ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவாரு, எல்லாவற்றிலும் நான் ஆமென் உயர்ந்திருப்பேன், என்னை கடன் வாங்க விட மாட்டாரு, நான் கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை செழிக்க செய்வாரு. ஒன்றே ஒன்று, ஆமென். என்ன நம்ம பார்த்தோம்? ஆமென். அவருடைய வார்த்தைக்கு நான் உண்மையாய் செவி கொடுப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து என் மேல் பலிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வாதமா இருப்பதற்காக நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்க கண்களை உங்க மேல நாங்க பதிய வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். அவரை பார்த்து சொல்லுங்க, உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா
எந்தன் தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம், அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வசனத்தை நான் கை கொள்ளுவேன். ஆண்டவரே உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுங்க, வசனத்தை நான் கை கொள்ளுவேன். ஆண்டவரே உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் ஒரே ஒரு விஷயம் நல்லா சேர்ந்து கையை தட்டி அவரை பாடி ஆமே நம்ம இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்யலாமா? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்க வசனத்தை நான் கை கொள்ளுவேன் ஆண்டவரே, உங்க வழியில நான் நடப்பேன் ஆண்டவரே. ஆமேன். உங்க வசனத்தை நான் கை கொண்டு உங்க வழியில நான் நடக்கும்போது ஆமேன் என்னை கடன் வாங்க நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே, என்னை கொடுக்கவே நீங்க செழித்தோங்க செய்வீங்க ஆண்டவரே. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அறிக்கை செய்து சொல்லுங்க. ஆமேன். அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமே, நன்றி ஆண்டவரே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம், உங்க சத்தம் உயரட்டும். ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார் ஆமே நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்னை கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை, சொல்லுங்க அந்த வார்த்தையாமே. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உங்க வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான், தீர்மானம் பண்ணுங்க அவரை பார்த்து. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி சொல்லுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உங்க வசனத்தை கை கொண்டு உங்க
உங்க வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த நாள்ல இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் மேல அல்ல, ஆசீர்வாதங்களை தருகிற கர்த்தர் மேல, ஆசீர்வாதங்களை திறக்கிற அந்த திறவுகோள்கள் மேல எங்க கண்களை நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தாராளமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எதில் அவர்கள் குறைவுபட்டிருக்கிறாங்களோ அதுல ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் கட்டளையிட நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த பிள்ளைகளை நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.